சிக்னேச்சர் ஃபுட் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இதுக்கு இந்தந்த ஃபுட்டுக்கு இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்காங்க. குட் ரசம் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கள் கமலா பாட்டி தான். கமலா பாட்டி குட் ரசம் வச்சா வேறு எதுவுமே தொட்டுக்க வேணாம், சுட்ட அப்பளம் இருந்தால் போதும்னு கூட எங்கள் தாத்தா சொல்லுவார். இதுக்கு என்னென்ன, புளியை கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளி, சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விடணும். இதில் பருப்பே போடக்கூடாது இந்த ரசத்துக்கு, அவ்வளோதான். அதில் பருப்பு அந்த ரசம் கொதிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சைடில் கடுகு நெய்யில் தாளிக்கணும். குறிப்பாக இதோட இது ஸ்பெஷலே அதான், நெய்யில் கடுகை தாளித்து வரமிளகாயே அதோடு சேர்த்து தாளிக்கணும். அதுக்குள்ளார இது கொதிச்சுட்ருக்கிறதுக்குள்ளாரையும் இது வெடிக்கிறதுக்குள்ளாரையும் என்ன பண்ணணும், ஒரு இடிப்பானில் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை 4ஐயும் நல்லா மைய பொடியாக இடிச்சுக்கணுங்க. இப்போ இந்த இடித்தது, அந்த தாளித்தது எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடணும். இது தாங்க குட் ரசம். ஜுரம் வந்தால் எங்கள் வீட்டில் இந்த ரசம் தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சோண்டு சாதத்தை குழைய வச்சுக்கிட்டு நல்லா அடித்து சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள், சூப்பராக.